நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பகுப்பாய்வு செய்கையில் 222 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலையை பெற்றுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான பேச்சு அரசியல் அரங்கில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை சட்டப்பேரவை தொகுதி வாரியாக பகுப்பாய்வு செய்கையில் திமுக கூட்டணி தேர்தல் 222 சட்டப்பேரவை தொகுதிகளில் எதிர்க்கட்சிகளை விட அதிக வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறது. இதுவே அதிமுக கூட்டணியில் அதிமுக 7 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தேமுதிக 2 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது. பாஜக கூட்டணியில் தருமபுரி தொகுதியில் மட்டும் பென்னாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி தொகுதிகளில் மட்டும் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. சென்னையில் அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. மத்திய சென்னையில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தென் சென்னையிலும் பாஜகவுக்கு அடுத்த இடத்தில் அதிமுக உள்ளது. வட சென்னையில் கொளத்தூர் தொகுதியில் அதிமுக பாஜகவை விட குறைந்த வாக்கை பெற்றுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் கோட்டையாக பார்க்கப்பட்ட ராயபுரத்திலும் அதிமுக வாக்கு 2021 தேர்தலோடு ஒப்பிடுகையில் சரிந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.